அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரொருளால் அவனுடைய அருள் வளமிக்க ரமலானுடைய மாதத்திலே லோஹர் தொழுகை முடித்துவிட்டு அவனுடைய வார்த்தையை செவியேற்பதற்காக நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை புரிந்து அதன்படி நடப்பதற்கு அருள் செய்வானார். பயணம் ஓர் இஸ்லாமிய பார்வை என்ற தொடர் உரையில் நபிகள் நாயகத்தினுடைய பல்வேறு பயணங்களையும் அதிலிருந்து நாம் பெறும் படிப்பினைகளையும் தொடர்ந்து இதுவரை நாம் பார்த்து வந்தோம். இனி பயணத்தினுடைய சட்டதிட்டங்களையும் அதனுடைய நெறிமுறைகளையும் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக பயணத்தை நாம் பல்வேறு வகைகளாக பிரிக்கலாம். இறை மார்க்கத்திலே பல்வேறு வகையான பயணங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது ஹராமான பயணம், இரண்டாவது கடமையான பயணம், மூணாவது சுன்னத்தான பயணம், நாலாவது அனுமதிக்கப்பட்ட பயணம், ஐந்தாவது வெறுக்கத்தக்க பயணம். இப்படி 5 வகைகளாக பயணங்களை நாம் பிரிக்கலாம். இதில் ஒவ்வொரு வகையாக நம்ம பார்க்கணும். இந்த 5 வகையான பயணங்களிலேயும் இதுவரை நாம் பல்வேறு பயணங்களை நாம் விட்டிருக்கிறோம். நபித்தோழர்கள் செய்த பயணங்கள் அல்லது நபிகள் நாயகத்துடைய வேறு சில பயணங்கள், இந்த பயணங்களை எல்லாம் இந்த வகைக்குள்ள நாம் என்ன செய்வோம், கொண்டு வந்து விடுவோம். முதலாவதாக ஹராமான பயணத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஹராமான பயணம் என்று சொன்னால் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தடை செய்த ஒன்றை செய்வதற்காக மேற்கொள்ளப்படும் பயணம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் மதுபானங்களையும் போதைப் பொருட்களையும் விற்பனை செய்வதற்காக மேற்கொள்ளப்படும் பயணம், அல்லது அவற்றை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடத்துவதற்காக அல்லது அது தொடர்பான காரியங்களுக்காக மேற்கொள்ளப்படக்கூடிய பயணம், அல்லது ஹராமான இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன, தடை செய்யப்பட்ட எத்தனையோ தீமைகள் இருக்கின்றன. உதாரணமாக விபச்சாரம், கொள்ளையடிப்பது, இது போன்ற காரியங்களை செய்வதற்காக மேற்கொள்ளப்படும் பயணம். இது ஹராமான பயணம் என்று நாம் இதனை சொல்லிக்கொள்ளலாம். இந்த ஹராமான பயணங்கள்ல ஒரு முக்கியமான பயணத்தை நாம் பார்த்தே ஆக வேண்டியிருக்கிறது. அது என்ன? ஆன்மீக பயணம். ஆன்மீகத்தின் பெயரால் மேற்கொள்ளப்படும் ஒரு தடை செய்யப்பட்ட பயணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லா துஷத்து ரிஹால் இல்லா இலா ஸலாஸத்தி மஸாஜித். 3 பள்ளிகளுக்கே தவிர வேற எந்த பள்ளிகளுக்கும் பயணம் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம், காபத்துல்லா இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் ஹராம், இன்னொன்று மஸ்ஜிதுர் ரசூல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளியாக இருக்கக்கூடிய மதீனாவில் உள்ள அந்த மஸ்ஜிதுர் ரசூல், மஸ்ஜிதுல் நபவி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளிவாசல், இன்னொன்று மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த 3 பள்ளிகளை தவிர வேறு எந்த பள்ளிகளுக்கும் பயணம் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க.
ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் என்ன, அதாவது அந்த ஒட்டல் புதூருக்கு பயணம் போவது அல்லது நாகூருக்கு பயணம் போவது, எங்கெங்கே எல்லாமோ வலிமார்கள் அடங்கப்பட்டு இருப்பதாக நம்புகிறார்களோ அந்த தர்காக்களுக்கு பயணங்களை மேற்கொள்வது, அஜ்மீருக்கு போவது, இப்படி எத்தனையோ பயணங்கள் இருக்கின்றன. இந்த மாதிரி பயணங்கள் எல்லாம் கூடாதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிச்சிட்டாங்க. நீங்க வீட்டில இருந்து பயணம் கட்டி புறப்படுகிறீர்கள் என்று சொன்னால் அது 3 பள்ளிவாசல்களுக்கு தான் இருக்க வேண்டும். வேற எந்த பள்ளிவாசலுக்கும் நீங்க ஊர்ல இருந்து பயணம் கட்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, தடை பண்ணிட்டாங்க. அப்ப இந்த தடையை முஸ்லிம்கள் மீறவே கூடாது. நாம் அல்லாஹ் சொல்றத பல விஷயங்களை செய்யாம இருக்கிறோம். அது நாம் நம்மளுடைய அலட்சியத்தின் காரணமாக, நம்மளுடைய பொடுபோக்கின் காரணமாக நாம் என்ன செய்யறோம், அல்லாஹ் ஏவிய பல்வேறு விஷயங்களை செய்யாமல் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ஒன்றை தடை செய்து விட்டான் என்று சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை தடை செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த தடையை நாம் ஒரு காலம் மீறவே கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொல்லி காட்டுறாங்க. நான் உங்களுக்கு எதை ஏவி இருக்கிறேனோ அதை உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யுங்கள். நான் உங்களை எதை மட்டும் தடுத்திருக்கிறேனோ அதனை நீங்கள் முற்றாக விலகிக் கொள்ளுங்கள். இது புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க, ஏவிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது, உங்களால் என்ன முடியும், உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி உங்களால் முடிந்த காரியங்களை நீங்கள் செய்து அல்லாஹ்வை நீங்கள் அதன் மூலம் நெருங்கிக் கொள்ளலாம். ஆனால் நான் தடுத்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ இருக்கிறது, அது பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அல்லாஹ்வும் என்ன செய்யறான், திருக்குர்ஆன்ல அதை எச்சரிக்கை விடுக்கிறார். அவர்கள் அல்லாஹ் தடை செய்ததில் இருந்து அவர்கள் விலகிக் கொள்ளட்டும், அல்லது அவர்களுக்கு வேதனையோ அல்லது சோதனையோ அவர்களை பிடித்துக் கொள்ளும் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தில் எச்சரிக்கை செய்கிறார். ஃபல்யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரி, அல்லாஹ்வுடைய தடையை மீறுவதிலிருந்து மக்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளட்டும் அப்படிங்கிறார். அதுக்கு 2 காரணத்தை சொல்றான். என்ன நடக்கும், அதனுடைய விளைவு என்னங்கிற சொல்றான். ஒன்று, அவர்களுக்கு சோதனை வந்துவிடும் அல்லது வேதனை வந்துவிடும். அல்லாஹ்வுடைய தடையை நாம மீற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, சர்வ சாதாரணமாக அதுல நாம நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா அவன் தரக்கூடிய சோதனையை நம்ம எதிர்கொள்ள வேண்டியது வரும், அல்லது வேதனையை எதிர்கொள்ள வேண்டியது வரும். அதெல்லாம் நம்மளால தாங்க முடியுமா? அல்லாஹ் தரக்கூடிய சோதனையும் அல்லாஹ் தரக்கூடிய வேதனையும் நம்மளால் பொருட்படுத்த முடியுமா? மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துக்கு நாம் ஆளாகி விடுவோம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் அதில் இருந்து பாதுகாக்க வேண்டும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க, இந்த 3 புனித தலங்களுக்கு மட்டும்தான் பயணம் மேற்கொள்ள வேண்டும். ஒன்று காபத்துல்லா, இன்னொன்று மதீனாவில் உள்ள மஸ்ஜிது நபவி, இன்னொன்று ஜெருசலேத்தில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸ். இது தவிர நீங்கள் நன்மையை நாடி நான் அந்த பள்ளிவாசலுக்கு போகிறேன், இந்த பள்ளிவாசலுக்கு போகிறேன், நான் நாகூர் தர்காவுக்கு போகிறேன், நான் பொட்டல்புதூர் தர்காவுக்கு போகிறேன், ஏர்வாடிக்கு போகிறேன் என்று சொல்லி, ஏன் அஜ்மீருக்கு போகிறேன் என்று சொல்லி எங்கும் பயணம் மேற்கொள்ளக்கூடாது. அதெல்லாம் தடை செய்யப்பட்ட ஹராமான பயணம். அது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பயணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு பயணம் இருக்கிறது தடை செய்யப்பட்ட பயணத்துல. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பெண் அந்நிய ஆணுடன் பயணம் மேற்கொள்வது, குறிப்பாக அந்நிய ஆணுடன் ஹஜ்ஜுக்காக பயணம் மேற்கொள்வது, இது ஒன்று இருக்கிறது. இதனுடைய யதார்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம இப்ப தெரிந்து கொள்ளணும். என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா யஹில்லு லி இம்ராத்தின் துமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அல்லாஹ்வையும் மறுமையையும் நம்பிக்கை கொள்ளக்கூடிய எந்த ஒரு பெண்ணுக்கும் ஹலால் கிடையாது. அன் துசாஃபிர மசீரத்தை யௌமி வலைலா, ஒரே ஒரு நாள் பயணம் மேற்கொள்வது ஹலால் கிடையாது. எப்படி பயணம் மேற்கொள்வது? லைஸ மஅஹா ஹுர்மத்துன், அவளுடன் அவளை மனம் செய்து கொள்வதற்கு தடை செய்யப்பட்ட உறவு, அதாவது நெருங்கிய உறவு இருப்பதுடன் தவிர என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்படி இல்லாம பயணம் மேற்கொள்ளக்கூடாது
என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற அந்த செய்தி சஹீஹுல் புகாரில, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, எப்படி ஒரு பெண் வந்து ஒரு நாள் பயணமாக இருந்தாலும் சரி, ஆனா எப்படி போகணும், உடன் யார் இருக்கணும், திருமணத்துக்கு தடை செய்யப்பட்ட ஆண் அவளுடைய நெருங்கிய உறவினர் கூட இருக்கும். அது இல்லாம அந்நிய ஆணுடன் பயணம் மேற்கொள்ள கூடாதுன்னு சொல்லி இந்த ஹதீஸ் சொல்லுது. இன்னொரு ஹதீஸை பாருங்க, லா யஹ்லுவன்ன ரஜுலும் பி இம்ராத்தின் இல்லா வ மஹது மஹ்ரமின், எந்த ஒரு பெண்ணும் நெருங்கிய உறவினருடன் இல்லாமல் தனித்திருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு பெண்ணும் நெருங்கிய உறவினருடனே தவிர தனித்திருக்க வேண்டாம். அதுபோல வலா துசாஃபிருல் மர்அத்து இல்லா மதி மஹ்ரமின், அதுபோல எந்த ஒரு பெண்ணும் ஆனால் நெருங்கிய உறவினர் அல்லாமல் பயணம் மேற்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஒருவர் வந்து எழுந்திருக்கிறார். எழுந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன இம்ராத்தி ஹரஜத் ஹாஜத்தன், என்னுடைய மனைவி ஒரு தேவையின் நிமித்தமாக ஒரு பயணத்தில் அவ போயிருக்கிறாங்க. இன்னி உக்துதிப்து ஃபீ கஸ்வத்தின் கதா வ கதா, என்னுடைய மனைவி ஹஜ்ஜுக்கு கிளம்புறாங்க, என்னுடைய மனைவி ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு போறாங்க, ஆனால் நானும் இன்னின்ன போர்ல கலந்து கொள்வதாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களிடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல கேட்குறாங்க. இப்போ என்ன செய்வது, இப்போ என்னுடைய மனைவி நான் இல்லாமல் என்ன செய்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு போகிறாங்களே, நான் அந்த போருக்கு போகணும்னு சொல்லி இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அந்த போரை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்தலிக் ஃபஹுஜ்ஜி மா இம்ராத், நீ எழுந்து உன்னுடைய மனைவியோடு ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு செல், நீ போருக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், நீ ஹஜ்ஜுக்கு போ, மனைவி தனியா போறாங்களே அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு சொன்ன செய்தி சஹீஹுல் புகாரியில, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த ரெண்டு ஹதீஸையும் உங்களுக்கு நான் முன் வச்சாச்சு. இப்போ என்ன இதில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இதுதான் சிறப்பானது. மனைவியை தனியாக வந்து அனுப்பாம கூட வந்து நெருங்கிய உறவினர்கள் போவது சிறந்தது. ஆனால் அப்படி இல்லை, கிடைக்கல, அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லை, தனித்துத்தான் போக வேண்டிய நிலை. ஏன்னா உடனே வரக்கூடிய அந்த நெருங்கிய உறவினரோ வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார். இப்போ என்ன செய்வது, ஹஜ்ஜுக்கு போகலாமா அப்படின்னு சொன்னா தனித்து போகலாம் என்பதுதான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல சரியான ஒரு துணை இல்லாமல் என்ன செய்யலாம், ஹஜ்ஜுக்கு போகலாம் என்பதுதான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். இதை நம்ம சும்மா சொல்லலை, இதுக்கு ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம சொல்றோம். என்ன அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, ஒரு முன்னறிவிப்பு செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ், அதை நாம் வந்து அலட்சியப்படுத்தி விட முடியாது. என்ன, அதீ பின் ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல நாங்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கும் போது ஒருவர் வந்தார். வந்து முறையிடுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, வறுமை ஏற்பட்டு விட்டது, வறுமை ஏற்பட்டு விட்டது அப்படின்னு அவர் சொல்றார். இன்னொருவர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, பாதைகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விட்டன அப்படின்னு சொல்றாங்க. பாதைகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விட்டன என்று அவர் சொல்றார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அதியை பார்த்து சொல்றாங்க, யா அதி, அதியே, ஹல் ரஅய்தல் ஹியரா, ஹியரா என்ற அந்த நாட்டை நீ பார்த்திருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஹியரா என்பது பாரசீக நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு பேர். அந்த ஊரை அந்த ஊரை நீ பார்த்திருக்கிறாயா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதையும் சொல்றாரு, இல்லை நான் பார்க்கல, ஆனால் அது பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அதீ பின் ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபைன் தாலத்து பிக ஹயாத்துன், அதையே உனக்கு வாழ்நாள் நீடித்திருக்குமானால் நீ கண்டிப்பாக இதனை காண்பாய் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னறிவிப்பு செய்கிறாங்க. எதனை காண்பாய் என்று சொன்னால், ஒரு பெண் தன்னந்தனியாக ஹியராவில் இருந்து தன்னந்தனியாக புறப்பட்டு வந்து கஅபாவுக்கு வந்து தவாஃபு செய்வாள், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அஞ்சாதவளாக அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
இதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த நிலைமை உருவாகும். நீங்க இப்ப சொன்னீங்களே, இதெல்லாம் வந்து சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போறதுனால இதெல்லாம் நடக்குது, வழிப்பறி நடக்குது, அது மாதிரி வந்து பாதைகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விட்டதுங்கிறது அந்த அதைத்தான் அவங்க சொல்றாங்க. வழிப்பறி என்ன, நடமாட முடியல, அது நடக்குது. அதே போல பஞ்சம் இருக்கிறது. இது எல்லாம் ஒரு பாதுகாப்பான சட்ட ஒழுங்கு சீரான ஒரு நிலைமையை நீங்கள் பார்ப்பீர்கள். அதை நான் என்ன செய்வேன், கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்கிறாங்க. அப்போ இந்த முன்னறிவிப்புல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பெண் தன்னந்தனியாக ஹியராவிலிருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு வருவாங்கன்னு சொல்லல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி சொல்றாங்க, ஹியராவிலிருந்து புறப்பட, பாரசீக நாடு வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் உள்ள ஒரு ஊரு, ஹியராவிலிருந்து புறப்பட்டு தன்னந்தனியாக மக்காவுக்கு வந்து தவாஃப் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குறிப்பாக இந்த ஹஜ்ஜு அல்லது உம்ராவை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தன்னந்தனியாக வருவாங்க அப்படிங்கிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணி ஏதோ வியாபார கூட்டத்தோடு அல்லது பயண கூட்டத்தோடு அந்த ஹியராவில் இருந்து இந்த காபத்துல்லாவுக்கு வருவாங்கன்னு சொல்லல, தன்னந்தனியா வருவாங்க, யாருமே இல்லாம தன்னந்தனியாக வருவா. அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அஞ்சாதவளாக, யாருக்கும் பயப்பட வேண்டிய ஒரு தேவையே இல்லை, அல்லாஹ்வுக்கு பயந்தா போதும், அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உருவாகும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய அந்த ஒன்றை முன்னறிவிப்பு மட்டும் செய்யல, மாறாக ஹஜ்ஜு தொடர்பான ஒரு சட்டத்தையும் அங்க என்ன செய்யறாங்க, நமக்கு சுட்டி காட்டுறாங்க. ஒரு பெண்மணி என்ன செய்யலாம், தன்னந்தனியாக வந்து ஹஜ்ஜு செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸின் அடிப்படையில வைத்து பார்க்கும் போது, ஒரு பெண்மணி அவளுக்கு வந்து சரியான ஆண் துணை இல்லை என்று சொன்னால் அவள் தன்னந்தனியாக என்ன செய்யலாம், ஹஜ்ஜுக்கு வரலாம். அதே போல ஒரு பெண்மணி சரியான ஆண் துணை கிடைக்கவில்லை என்று சொன்னால் தன்னந்தனியாக பயணம் மேற்கொள்ளலாம். அந்த காலத்து பயணம் மாதிரி இந்த கால பயணம் கிடையாது. ஒரு பெண்மணி வந்து இங்க இருந்து வந்து நம்ம பிள்ளைங்கள்லாம் என்ன செய்வோம், படிக்கக்கூடிய பிள்ளைங்க சென்னைக்கு போதும், தன்னந்தனியாக போறாங்க இல்லையே. இங்க இருந்து சென்னைக்கு எப்படி போறாங்க, ட்ரெயினில் பஸ்ஸில் போகிறாங்க. பஸ்ஸில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த காலத்து பயணம் மாதிரி இந்த காலத்து பயணம் கிடையாது. அதனால முக்கியம் என்ன இங்கு கவனிக்க வேண்டியது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்துல உணர்த்திய செய்தி என்ன, அதுதான் நாம் இங்க கவனிக்கணும். என்ன, பாதுகாப்புடன் அவள் பயணம் செய்வாள், அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பயப்பட மாட்டாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஒரு பெண்மணி அவளுடைய பாதுகாப்பை அவள் தான் என்ன செய்யணும், உறுதி செய்து கொள்ள வேண்டும். நமக்கு எப்படி போனால் பாதுகாப்பு இருக்கிறது, இப்படி போனால் பிரச்சனை இல்லை என்று அவள் தான் அதை தீர்மானிக்கணும். இதுதான் நாம இந்த ஹதீஸிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இனி அடுத்த கட்டத்துக்கு நாம் என்ன செய்வோம், போவோம். இப்போ பயணத்தினுடைய முதல் வகை ஹராமான பயணம், அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இப்போ அடுத்த வகையை அடுத்த அமர்வுல நாம பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக.